بسم الله الرحمن الرحيم. நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் யார் யாருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள 5 முக்கியமான கடமைகளில் 4வது முக்கியமான கடமைனா அதுதான் ஜக்காத். ஜக்காத் பொறுத்த வரைக்கும் நம்ம சதக்கா மாதிரி எல்லோருக்குமே கொடுத்துட முடியாது. குறிப்பிட்டு இன்ன நபர்களுக்கு தான் நம்ம ஜக்காத் கொடுக்கணும்னு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆனிலேயே விளக்கி கூறுகிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கூறிய அந்த 8 கூட்டத்தாருக்கு மட்டுமே நம்மளுடைய ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். இவர்களை தவிர்த்து வேற யாருக்குமே நம்மளுடைய ஜக்காத்தை நம்ம கொடுப்பது கூடாது. நம்ம ஜக்காத் கொடுக்கும்போது இந்த 8 கூட்டத்தாருக்கும் மொத்தமாக சேர்த்தும் ஜக்காத் கொடுக்கலாம், அல்லது தனித்தனியாக ஒவ்வொருவருக்காக பிரித்தும் நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். இந்த 8 கூட்டத்தார் இல்லாமல் முக்கியமாக குறிப்பிட்ட ஒருவருக்கு நம்ம ஜக்காத் கொடுப்பது கூடாது. யார் அப்படின்னா தொழுகையை பேணாத நபர்கள். இவங்களுக்கு நம்ம ஏன் ஜக்காத் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அல்லாஹு தாலா அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய முஃமின்களுக்கு தேவை உடையவர்களுக்கு தான் உதவி செய்யும் நோக்கத்தில் ஜக்காத்தை நம்மளுக்கு கடமையாக்கி இருக்கிறான். எனவே அல்லாஹுக்கு பயப்படாம கீழ்ப்படிந்து வாழாத மக்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கூடாது. அடுத்தது ஜக்காத் பெற தகுதியான அந்த 8 கூட்டத்தினர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வறியவர்கள். வறியவர்கள் அப்படின்னா மிக மிக ஏழ்மையான ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் முதலாக ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வறியவர்களை முதல் இடத்துல வச்சிருக்கிறான். மேலும் இந்த வறியவர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவுமே பெறாதவங்களாகவும் சம்பாதிக்க சக்தி இல்லாதவங்களாகவும் தான் இருக்கணும். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்கலாம். இரண்டாவதாக ஏழைகள். இவங்க வறியவர்களுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. வறியவர்கள் அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லாதவங்க. ஆனால் ஏழைகள் அப்படின்னா அவங்கள விட ஒரு படி முன்னாடி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாம். இவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கும்போது 1 வருடத்திற்கு தேவையான அளவு நம்ம இவங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு தெருவிலேயோ அல்லது ஒரு ஊர்லேயோ ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பாங்க. அவங்க அனைத்து மக்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை வாங்கி அவங்க பாதுகாத்து வச்சு அதன் பிறகு அவங்க அதை விநியோகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்கள தான் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்பேற்பட்ட நபர்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்க மற்றவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்களுடைய நேரம், உடல், ஆற்றல்னு எல்லாத்தையுமே செலவழிக்கிறாங்க. ஸோ இவங்க செய்கிற வேலைக்கு ஒரு நம்மளால இயன்ற உதவியாக நம்ம இவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். சப்போஸ் இப்படிப்பட்ட நபர்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பள்ளியின் மூலமாகவோ அல்லது ஊரின் மூலமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் மூலமாகவோ இந்த பணியை செய்கிறதுக்காக மாத வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர்களுக்கு நம்ம ஜக்காத்தோடைய செல்வத்தை கொடுப்பது கூடாது. 4வது இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட காஃபிர்கள். அதாவது இவங்க காஃபிராக தான் இருப்பாங்க பிறந்ததுலேயும் இப்போயும். ஆனால் இவங்களுக்கு நம்ம ஜக்காத்துடைய செல்வத்தை வழங்கினோம் அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது நம்ம அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கறதுனால அவங்க முஸ்லீம்களுக்கு தீங்கு செய்வதில் இருந்து தவிர்ந்து இருப்பாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஜக்காத் பணத்தின் மூலம் ஈட்டு தொகையை கொடுத்து முஸ்லீம் கைதிகளை நாமளே விடுதலையும் செய்யலாம். 5 அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நபர். ஒரு முஸ்லீம் ஒரு அடிமையை ஜக்காத் பணத்தின் மூலமாக விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். 6வது கடன்காரர்கள். கடன்காரர்கள் அப்படின்னா சண்டையை நிறுத்தி சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக கடன் வாங்கினவங்க, குழப்பத்தை நிறுத்த கடன் வாங்கினவங்க, அமைதியை ஏற்படுத்த கடன் வாங்கினவங்க அப்படின்னு இவ்வாறான கடன்காரர்களுக்கு நம்ம ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம். இவ்வாறு இல்லாமல் நல்ல காரியங்களுக்காக நம்ம கடன் வாங்கி அதை திரும்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மக்களுக்கும் நம்ம ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். 7வது அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் அல்லது வருமானமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வருமானமோ அல்லது உதவியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது. 8வது வழிப்போக்கர்கள். பயணம் செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பயண பொருட்களை இழந்துட்டாங்க அப்படின்னாலோ அவங்க பயணத்திலேயே அவங்களுடைய பணத்தை செலவு செய்துட்டு திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் அந்த பயனாளி இருந்தாலோ அவங்க ஊர் திரும்புறதுக்காக வேண்டி நம்ம அவங்களுக்காக ஜக்காத் செய்யலாம்.
விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.